களத்துல இறங்கி வேலை செய்யறவங்களுக்கு எங்க இருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு, யாரு சொன்னாங்க அப்படிங்கிற எந்த டீடைல்ஸுமே தெரியாது. பணத்துக்காக எந்த வேலையும் செய்வாங்க. அப்புறம் என்னன்னா யோசிக்கிறீங்க? அவங்க கிட்ட துர்கா கதையை முடிக்க சொல்லி பொறுப்பை ஒப்படைச்சலானே. என்னங்க, எனக்கும் ஜனா தம்பி சொல்றது தாங்க சரின்னு தோணுது. இன்னைக்கே முடிச்சிடலாங்க. டேய் அர்ஜுன், உனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருந்தா பேசு. எவ்வளவு செலவானாலும் அதை நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நான் இப்பவே அந்த டீலருக்கு கால் பண்றேன். வந்தா சரிப்பா. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. என்னடா சொன்னாங்க? அப்பா, நான் அந்த ஏஜென்ட்ட பேசிட்டேன். அவரோட டீம்கிட்ட பேசிட்டு அவங்க ஓகேனா நம்மள அவங்களே காண்டாக்ட் பண்ணி லொகேஷன் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்கேன், அங்க வந்துருங்க. அப்புறம் முக்கியமா யாரை கொல்லணுமோ அவங்க ட்ரெஸ் ஒண்ணு எடுத்துட்டு வந்துருங்க. சான்ஸே இல்ல. டேய், என்னடா ஒரு செகண்ட் தான் ஆச்சு, அதுக்குள்ள ரிப்ளை வந்துருச்சு. அதுதான் இந்த டீமோட ஸ்பெஷாலிட்டி சித்தப்பா. அதோட மட்டும் இல்ல, இந்நேரம் நம்மளை பத்தின எல்லா டீடைல்ஸும் அவங்க எடுத்திருப்பாங்க. பயங்கர ஃபாஸ்ட். அசோக், ஏதோ Dress கேக்குறாங்களே, அது எதுக்குடா? அது எதுக்குன்னு தெரியல. அங்க போனாதான் தெரியும். பட் அங்க உடனே கிளம்பணும். கிளம்பலாம்டா. வாங்க வாங்க போலாம், வாங்க. அர்ஜுன், இந்த காட்டுக்குள்ளியாடா இருக்காங்க? ஆமாமா, நாம பார்க்க போற ஆளுங்க வெளிநாட்டுக்காரங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி எடுத்து தங்கியிருப்பாங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு அதுக்காக டூரிஸ்ட் மாதிரி நடந்துப்பாங்க. இப்படி நாமெல்லாம் கார்ல ஒன்னா சேர்ந்து போறத நினைச்சா துர்காவை கூட்டிட்டு போனமே அதே மாதிரி இருக்கு. எனக்கு கூட அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அத்தை. அந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லார் வாழ்க்கையும் புரட்டி போட்டுருச்சு. விடிஞ்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும், இல்ல மறுநாள் விடியற வரைக்கும் துர்கா துர்கான்னு அவ கொடுக்கற டார்ச்சரை சமாளிக்கிறதுக்காகவே வாழ வேண்டியதா இருக்கு. ஒண்ணு அவ நம்மள டார்ச்சர் பண்றா, இல்லனா அவளை அழிக்க நாம திட்டம் போடுறோம். மொத்தத்துல 24 மணி நேரமுமே துர்கா தான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. சரி, வீட்டுல சும்மா உட்காந்துருந்தா அவள் நம்மளை சும்மா விட்டுருவாளா என்ன? அவளை நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். அப்படிதான் நினைச்சு ஒன்னொன்னும் பண்றோம். கடைசியா அது நமக்கு பாதகமா தானே வந்து முடியுது. இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? இப்படியே திரும்பி போயிடலாமா? இப்படி நாம கிளம்பி போறத கூட அவ இந்நேரம் ஃபீல் பண்ணிருப்பா. இதை இவங்களுக்குலாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்ன பேச்சைய காணோம்? ஐயோ, அவ கடக்குறா பெரியவரே. துர்கா மேல இவளுக்கு ஒரு பிரியம். இல்ல ரொம்ப பயம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த துர்கா கழுத்தை பிடிச்சு கடிக்கணும்னு தோணுது. இவ சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க பெரியவரே. நம்ம போவோம். இவளுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா இங்கே இறக்கி விட்டுட்டு போயிடலாம். டே அர்ஜுன், அவங்க அனுப்புற லொகேஷனுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? இதோ பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்னடா வந்தாச்சா? இந்த இடம் தான் நினைக்கிறேன்.
இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் நடக்கணும்பா. சரி வா. எங்கடா? இங்கேதாம்மா எங்கேயோ. இந்த பக்கம் தான் காட்டுது. அப்பா மேப்பு இந்த பக்கம் தான் காட்டுது. சரி போ. அப்பா அவங்க தான் வராங்க போல இருக்கு. என்னடா அது? ஒரே குடுவையும் பாக்ஸுமா தொங்குது. உள்ள எதுவும் பாம்பு இருக்கா? Yes, these are all moving bombs. மூவிங் பாமா அப்படின்னா? அதானே தீபாவளிக்கு வெடிக்கிறோம்ல ராக்கெட்டு, அது மேலே போய் வெடிக்கும், இது சைடில் போய் வெடிக்கும் போல. ஓஹோ. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. ஹாய். No need to introduce. I know all of you. Shall I show what you need? ஷூர். டேய் என்ன சொல்றான்? நேரடியா பிசினஸ் பேசு, எதுக்கு சுத்தி வளைக்கிறேங்கிறான். அதுவும் நல்லதுதான். வந்தமா வேலையை முடிச்சமான்னு போயிட்டே இருக்கணும். சரி, துர்காவோட ட்ரெஸ்ஸ எதுக்குடா கேட்டா? அவளை கொல்ல ஆளு வருமா இல்ல வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கானா? கேளு கேளு. சரிப்பா. Why did you ask the dress to wear? அப்பா இங்க விதவிதமான குடுவைகள்லாம் இருக்குல்ல, இதுல பல நாடுகள்ல இருந்து பாம்புகள்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்களாம். பாம்பா? 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 ஒவ்வொரு பாம்பை பத்தியும் இப்ப அவர் நமக்கு சொல்லுவாரு. அதுல நமக்கு தேவையான பாம்பை நாமளே செலக்ட் பண்ணிக்கலாமா? அந்த பாம்புக்கு துர்காவோட ட்ரெஸ்ஸ வாசனையை காட்டி அந்த குடுவையில போட்டு நம்ம கிட்ட கொடுத்துருவாங்களாம். அப்புறம் அதை நம்ம வீட்டுல எங்க வைக்கணும், அது எப்படி துர்காவை கொல்லுன்ற விவரத்தை நம்ம கிட்ட இப்ப சொல்லுவாரு. என்னண்ணே மூவிங் பாம்புன்னு சொன்னா நான் வெடிக்க போற ஆட்டோ பாம்புன்னு நினைச்சேன். இவர் பாம்பை தான் பாம்புன்னு சொன்னாரா? நீ சும்மாரு. சரிப்பா, இப்ப என்னென்ன பாம்பு இருக்குன்னு நான் காட்ட சொல்றேன். Can you show the snakes? Yeah, sure. This is Boomslang. This is one of the most dangerous snakes in Africa. That's a very dangerous snake and it's poisonous. Its name is Barbara Melia, highly poisonous snake. And this is Eastern tiger snake. It's from Australia. And the last one, the most dangerous snake we have. Its name is
black mamba. It's an African snake. So let's go and check out. Come. Don't panic. Come on. This is Black Mamba. This is the name we have chosen for our team, blackmamba.net. டே அர்ஜுன், அந்த பிளாக் மாம்பாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேளு. வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஃபார் பிளாக் மாம்பா? அப்பா, இங்க காட்டின எல்லா பாம்புகளுமே அதிகமான பாய்சன் இருக்கிற பாம்புக தான். ஒவ்வொன்றும் ஒரே நேரத்துல 10 பேரை கொல்ற அளவுக்கு கொடிய விஷம் உள்ள பாம்புகளாம். ஆனா இந்த பிளாக் மாம்பா இந்த உலகத்திலேயே கொடிய விஷம் உள்ள பாம்பா. அதுக்கு ஒரு குணம் இருக்கான். எதிரின்னு உன்னை நினைச்சிட்டா அவங்கள கொல்லாம விடாதா. எல்லா பாம்பும் தீய கண்டா பயப்படும். ஆனா பிளாக் மாம்பா மட்டும் தன்னோட எதிரி நெருப்புக்கு நடுவுல இருந்தாலும் தேடி போய் கொத்துமா. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியா இருக்கிறதுலயே. இந்த பிளாக் மாம்பா தான் ஸ்பெஷலான பாம்புன்னு சொல்றான். எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமான பாம்பா. எப்படின்னா, இங்கிருந்து எதிரி மினிமம் 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் நம்ம கொல்ல நினைக்கிற ஆளோட ஸ்மெல்ல காட்டிட்டா மட்டும் போதுமா, அவங்கள தேடி போய் கொன்னுடுமா. அப்ப துர்காவை கொல்ல இதுதான் சரியான பாம்பு. இதே கொண்டு வர சொல்லுங்க. அவங்க கொண்டெல்லாம் வரமாட்டாங்களா? பணத்தை கொடுத்துட்டா இது ஒரு குடுவையில போட்டு நம்ம கிட்டயே கொடுத்துருவாங்களா? நம்ம கிட்டயா? அப்பா, இவங்க கிட்ட நம்ம நாட்டு பாம்புகளும் இருக்குதா. இந்த கருநாகம், கட்டு விரியன், கண்ணாடி விரியன், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கான். இப்ப பார்த்ததுல எந்த பாம்பு வேணும்னு இவன் கேக்குறான். அர்ஜுன், நீ என்னடா நினைக்கிற? பிளாக் மாம்பாப்பா. டே அர்ஜுன், இந்த வெளிநாட்டு பாம்பெல்லாம் வேணாடா. உள்ளூர் பாம்பையே வாங்கிக்கலாம். எதுக்கு அப்படி சொல்றீங்க? அகிலா, துர்காவை பாம்பு கடிச்ச பிறகு அது வெளிநாட்டு பாம்புன்னு தெரிஞ்சா நம்ம மேலதான சந்தேகம் வரும். எதுக்கு வம்பு? அப்பா, ஒரு நிமிஷம், நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். கேளு. ஓகே. Okay, you tell him. அப்பா, விஷத்தை வச்சு எந்த நாட்டு பாம்பு கடிச்சதுன்னு கண்டே பிடிக்க முடியாதா. அதனால அந்த பயம் வேண்டான்னு சொல்றான். அதோட மற்ற பாம்பெல்லாம் தொந்தரவு பண்ணாதான் கடிக்குமா. ஆனா அந்த பிளாக் மாம்பா கிட்ட யாரை கொல்லணும்னு நினைக்கிறோமோ அவங்க உடுத்தின உடையோட வாசனையை காட்டினாலே போதுமா, வாசம் பிடிச்ச ஆளை தேடி போய் கடிக்குமா. அதோட பிளாக் மாம்பாவை அவ்வளவு சுலபத்துல பிடிக்கவோ அடிக்கவோ முடியாதா. ஏன்னா அது ஒரு புலியோட வேகத்துல போகுமா. கிட்டத்தட்ட மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல போகுமா. அதனால கொத்துன பாம்பை யாராலையும் பிடிக்க முடியாதா. அப்பா, இந்த பிளாக் மாம்பாவே கொண்டு போலாம்ப்பா. எனக்கு என்னமோ இதுதான் துர்காக்கு சரின்னு படுது. அதோடு இல்லாம இந்த பாம்புக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. கடிச்சா மருந்தே கிடையாதா. கடிச்ச 5 நிமிஷத்திலேயே ஆளே காலி ஆயிடுவாங்களாம்.
சரிடா, இதையே வாங்கிட. இது நம்ம எப்படி எங்க கொண்டு போய் வைக்கணும், அவளை எப்படி கிடைக்க விடணும், எல்லாத்தையும் விவரமா கேட்டு தெரிஞ்சுக்க. சரிப்பா. அப்பா, நம்ம கிட்ட பாம்ப காட்டுறன்றான். வேணாண்டா, பயமா இருக்கு. ஏங்க சொன்னா கேளுங்க. ஹலோ, ஐ வாண்ட் see. Do you want to see? அண்ணே வேண்டாண்ணே. இருடா. Okay. என்னன்னாச்சு? டேய், ஒரு நிமிஷம், எனக்கு மூச்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுடா. என்னமா சிரிட்டு வருது? டேய், எதைய புக் பண்றா? சித்தப்பா, அந்த துர்காவோட சாரியை கொடுங்க சார். நாம கொடுத்த துணியை ஸ்மெல் பிடிச்சா மாம்பா இனி அவங்க தான் நம்ம எதிரின்னு முடிவு பண்ணிருமா? துர்கா வந்து திறந்து பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வைக்க சொல்றான். அப்படி வச்சுட்டா பிளாக் மாம்பாக்கு வெறி தலைக்கு ஏறிடுமா? தன்னோட எதிரி அது தேடிக்கிட்டு இருக்குமா? துர்கா குடுவியை எப்ப திறக்கிறாளோ அந்த செகண்ட்லயே அவளை கொத்தி கொன்னுருமா? இந்த நிமிஷத்துல இருந்து அந்த துணிக்கு சொந்தக்காரங்களை கொத்த அது வெறி பிடிச்சு காத்துக்கிட்டு இருக்குமா? சம்பந்தப்பட்டவங்க பாம்பு பக்கத்துல வந்தாலே குடுவைக்குள்ள இருக்கிற பாம்பு சீர ஆரம்பிச்சிருன்னு சொல்றான். வேகம் அதிகமாகுமா? வேகம் அதிகமாக அதுவே குடுவையிலிருந்து வெளியே வந்துருமா? இல்ல யார கொத்தணும்னு வெறி பிடிச்சாலே இதோ அவங்களே குடுவையை திறக்க வைக்கிற அளவுக்கு ஆக்ரோஷமா நடந்துக்குமா? அந்த நேரத்துல வீட்டுல யாரும் இருக்க கூடாதா? வீட்டுல யாரும் இருக்க கூடாதா? ஏன், என்னன்னு கேளு. அப்பா, துர்காவை கொத்தி பழிவாங்க மாம்பா துடிக்கிற நேரத்துல பாம்பு கண்ணில் யாரு பட்டாலும் அதை தடுக்க தான் வராங்கன்னு நினைச்சு அவங்களையும் கொத்திடுமா? சரிடா, வாங்கிட. எவ்வளவுன்னு கேளு. So, how much for sale? Just 10 lakhs. அப்பா, 10 லட்சம். அவ்வளவுதான் எடுத்துட்டு வந்தா? ஆமாப்பா. கொடுத்துரு. சரிப்பா. I'll pour it in a glass container and give it to you. ஓகே. அர்ஜுன், என்னடா சொன்னா? ஒரு கண்ணாடி குடுவையில போட்டு தரேன்னு சொல்றான். சரி சரி.
right. Take it. வாங்கடா அப்பா வாங்கடா வாங்கடா வாங்க. தேங்க்யூ போலாம். டேய், 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 இரு. இது திறந்தா தானே கொத்தும். ஒருவேளை திறக்காமல இருந்துட்டா என்னன்னு கேள்றா. What will it do if you don't open it? You go place it in our room. When she comes, it will react. இத கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க சொல்றாரு. இது யார கொத்தணுமோ அவங்க வர்றப்போ இதுக்குள்ள இருக்கிற பாம்பு சீர ஆரம்பிச்சிருமா. இது போடுற சத்தத்துல பாட்ல அவங்களையே திறக்க வச்சிடுமா. டேய், அது எப்படிடா நடக்கும்? How it open itself? That's a specialty magical black mamba. அப்படியா? அதுதான் பிளாக் மாமாவோட மேஜிக்கா. அது சும்மா இருக்காதா. அது யார தீர்த்து கட்டணுமோ அவங்கள பார்த்தா வெறி உடனே தலைக்கேறிடுமா. இது போடுற சத்தம் ரொம்ப பயங்கரமா இருக்குமா. யாரா இருந்தாலும் எங்க இருந்து சத்தம் வருதுன்னு பாத்துருவாங்களா. சத்தம் வந்த உடனே இந்த கண்ணாடி பாட்டில திறந்து பார்ப்போம். ஆனா உள்ள இருக்கிறது பிளாக் மாம்பான்னு நமக்கு தெரியாதனால நிச்சயம் இந்த பாட்டில திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி திறந்தா உள்ள இருக்கிற பிளாக் மாம்பா ஆளைய போட்டு தள்ளிருமா. இதாண்டா, இதா வேணும். வா போலாம். போடா போ. மாமா போ. மாம்பாவை அப்படியே எடுத்துட்டு வந்தா தெரிஞ்சிடும். நம்ம பேக் இருக்குல்ல, ஆமா பேக்ல வச்சு எடுத்துட்டு வா. சரிப்பா. என்ன இது வீடு பூட்டி இருக்கு? என்ன லைட் கூட போடாம வீடு ஒரே இருட்டா இருக்கு. நம்ம எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போறப்போ துர்கா வீட்டுக்குள்ளதான் இருந்தா. இப்ப எங்க போயிருப்பா? பொழுது சாஞ்ச நேரத்துல இப்படியா வீட்டை இருட்டா வச்சிருப்பா? என்னங்க, உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. இருங்க, அவளை கூப்பிட்டு பாக்குறேன். துர்கா, ஏ துர்கா, 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 எங்க இருக்க? எதுக்கு இப்ப கதவை சாத்தி வச்சிருக்க? துர்கா. டேய் ஜனா, அண்ணே கதவு தட்டு. சரிண்ணே. அண்ணே கதவு திறந்தே இருக்குண்ணே.
உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? பொழுது சாஞ்ச நேரத்துல எதுக்கு இப்படி லைட் எல்லாம் அணைச்சிட்டு இருட்டுல உட்காந்துருக்க? வெளியில போனவங்க வீட்டுக்கு வருவாங்களே, லைட் எல்லாம் போட்டு வைக்கணும்னு தெரியாது? டிவி பார்த்துட்டு இருந்தேன். டிவி பாக்குறாளாம்? டிவி வீட்ல யாருமே இல்ல, எல்லாரும் தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. சத்யாக்காவும் வெளியே போனவங்க வரல, யாரும் இல்லாததுனால டிவி பாக்குறேன். எதுக்கு வேஸ்டா லைட் எரியணும்னு நான் தான் அனுப்பிச்சேன். டிவில நீயா படம் போட்டானா, பாம்புனாலே எனக்கு பயம், அதான் லைட் எல்லாம் போடல. ஏண்டி, பயமா இருந்தா வெளிச்சத்துல இருப்பாங்களா இல்ல இருட்டுக்குள்ள இருப்பாங்களா? நான் இருட்டுக்குள்ளதான் இருப்பேன். ஆமா, பாம்பு படம் டிவில தானே ஓடுது. என்னமோ நிஜத்திலே பாம்பை பார்த்த மாதிரி எல்லார் முகமும் ஏன் இப்படி வெளிரி போயிருக்கு? போன இடத்துல ஏதாவது பாம்பை பாத்தீங்களா என்ன? என்ன என்ன சொன்ன? இல்ல, பாம்பை பார்த்து பயந்து போன மாதிரியே வரீங்களே, உங்களுக்கும் பாம்புனா பயமா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு பாம்புனா ரொம்ப பயம். எங்களுக்கு என்ன பயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, என்ன எல்லாரும் தொண்ணு பேசிட்டு இருக்காம சீக்கிரம் போய் படுங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஃபங்க்ஷன் போகணும்ல. ஒரு நிமிஷம், இத மறந்துட்டீங்களே. ஆமா, இந்த பையில என்ன இருக்கு? ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அப்பா, அது வந்து நான் லைட்டை ஆன் பண்ண போறப்போ நான் தான் அந்த பையன் மறந்து அங்க வச்சுட்டேன். அது என்னுடைய பேக் தான் இருக்கா, இங்க கொடு. ஆமா, இதுல என்ன இருக்கு? இதுல வந்து அது துர்கா, காலையில ஒரு விசேஷத்துக்கு போறேன்னு சொன்னோம்ல, அதுக்காக சில பொருள்லாம் வாங்கணும். முக்கியமான பொருள் இருக்கு, அதான். டேய் அப்பா, பேக வாங்க. ஐயோ, பாவம் அந்த பாம்பு. ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? இந்த படத்துல வர பாம்பு பாவம்னு சொன்னேன். இவ என்ன, நாங்க வரப்ப பாம்பு படம் பாக்குறா, பாம்பு பாம்புன்னு அதை பத்தியே பேசுறா. ஒன்னும் புரியலையே. ஒருவேளை இவளுக்கும் பாம்பு மேட்டர் தெரிஞ்சு போச்சோ? பாவம் பாம்பு இல்லடி, நீதான். எங்க கிட்ட இருக்கிறது நீயா பாம்பு இல்ல, நெஜ பாம்பு. நாளைக்கு அதனால தாண்டி உனக்கு சாவு. சரி, எல்லாரும் போய் படுங்க, காலையில ஊருக்கு போகணும்ல. போங்க.
சரி, இதுதான் என்னோட பிளான். இதுபடி அச்சு பிசகாம எல்லாம் சரியா நடந்துச்சுன்னா நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடும். துர்காவோட கதையையும் முடிச்சிடலாம். சரி, நம்மளோட பிளான நாம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துடலாம். அகிலா, நீ சொல்லு, என்ன பண்ண போறோம்? ஆ, ஆ, நாளைக்கு எல்லாரும் வெளியில போறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல சைலண்டா செட்டில் ஆக போறோம். சம்பவம் எப்ப வேணா நடக்கலாம். அதனால நம்ம அத்தனை பேருக்குமான சாப்பாடு, தண்ணி, ஸ்நாக்ஸ், அவங்கவுங்களுக்கான மாத்திரைங்க, இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும். காவேரி, அடுத்தது நீதான். இந்த பாம்பு குடுவைய நைட்டே கொண்டு போய் சமையல் கட்டுல வச்சிடணும். அது என்னோட வேலை. டேய் அர்ஜுன், ஹாலு, கிச்சன், துர்காவுடைய ரூம், இப்படி நீங்க சொல்லியிருக்கிற எல்லா இடத்துலையும் கேமராவை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது என்னுடைய வேலை. எல்லா கேமராவும் ஒர்க் ஆகுதா, அது அத்தனையும் ஒய்ஃபை கனெக்ஷன் மூலமா என்னுடைய லேப்டாப்ல தெரியுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஜனா, இந்த எல்லா வேலையும் சரியா நடக்குதான்னு நான் மேற்பார்வை பார்த்துக்கணும். இது எல்லாம் சரியா நடந்துட்டா நாளைக்கு துர்காவை பாம்பு கொத்தி அவ துடி துடிக்க சாகிறத நம்ம லைவா பார்க்கலானே. அப்படிதானே? ஆமா. ஆனா நாம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் சரியா நடக்கணும். அதுல ஒரு தப்பு கூட நடந்துடக்கூடாது. பெரியவரே, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தானே பாம்பு போய் கிச்சன்ல வைக்கணும். அது வரைக்கும் இந்த பாம்பு குடுவையை யார் வச்சுக்கிறது? அது சரி, நான் இங்கேயே வச்சுக்கிறேன். டேய் அர்ஜுன், அப்பா, அந்த குடுவை கொடு. நானா? டேய் நீதான்டா, எடு. அப்பா, வேணாப்பா. அம்மா, நீ எடுத்து கொடுமா. டேய், என்னடா பார்த்துட்டே நிக்கிற? போய் எடு. சரி. டேய், என்ன குடுவைய பார்த்துட்டு இருக்க? எடுடா. ஒழுங்கா பிடிக்க மாட்டியாடா? அறிவு இருக்கடா உனக்கு? இப்படி அவளை இருப்ப? 10 லட்சம் ரூபாடா. இந்த மாதிரி ஏதோ சொதப்பல் நடந்துடக்கூடாதுன்னு தான் பயந்தேன். கீழே விழுந்த வேகத்துக்கு குடும்பம் முடி தந்திருந்தாலோ இல்ல உடஞ்சிருந்தாலோ என்னடா ஆயிருக்கும்? அறிவு இருக்காடா? என்ன ஆயிருக்கும்? மொத்தமா எல்லாருக்கும் ஒரே நேரத்துல டிக்கெட் புக் ஆயிருக்கும். இல்ல மாமா, சொன்ன மாதிரி இன்னும் நம்ம எல்லாம் கவனமா இருக்கணும்னு சொல்ல வந்த. இவ வேற. இவ
அவ ஒருத்தி. இத பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா கேட்டுக்கங்க. நாளைக்கு அசோக் உட்பட யாராவது ஏதாவது கேட்டா எல்லாரும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். புரிஞ்சுதா? சரி சரிப்பா. முக்கியமா சத்யா தேவான்னு யாரும் வீட்ல இல்லாம பாத்துக்கங்க. ஏதாவது பண்ணி அவங்கள வெளியே அனுப்பி வச்சிருங்க. மாமா, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சொல்லு? எனக்கு என்னமோ மனசுக்கு தப்பா படுது. பேசாம இந்த பிளானை டிராப் பண்ணிடலாமா? ஏன் ஏன் அப்படி சொல்ற? மாமா, பிளான் பண்ணபடி நடந்துட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல. சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். ஏன் நமக்கு எதிராவே கூட திரும்பிடும். அதுதான் பயமா இருக்கு மாமா. ஏய், அப்போ நமக்கு எதிரா திரும்பிடும்னா எப்படி? பாம்பு துர்காவை துரத்தாம நம்மள துரத்திட்டு வரும்னு பயப்படுறியா? ஆமா அத்தை, அந்த மாதிரி தான் சொல்றேன். கோகில் அம்மாவை எதுக்காக வர வச்சோம்? ஆனா என்ன நடந்துச்சு? துர்கா சாதாரண ஆள் இல்ல, மாயாஜாலக்காரின்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அவ பாம்போட டைரக்ஷனை திருப்பி விட்டுட்டானா என்ன பண்றது? ஏய், துர்காவோட ட்ரெஸ்ஸ இந்த பாம்புக்கு ஸ்மெல் பண்ண வச்சிருக்காங்க. அதனால இது துர்காவை தான் விரட்டிட்டு போய் கொத்தும். நாம பயப்பட தேவையில்லை. அதோட பிளான் சொதப்பிடுன்னு ஏன் நினைக்கணும்? எல்லாத்தையும் சரியா பண்ணுவோம். இத பாரு வீணா, எந்த குழப்பமும் வேண்டாம். காரியத்துல இறங்கிட்டோம். இத முழு மனசோட செஞ்சு முடிப்போம். இனி அடிக்கடி நாம சந்திச்சு பேச வேண்டாம். மத்தவங்களுக்கு அனாவசியமான சந்தேகத்தை கொடுத்துரும். போங்க, எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க. என்னங்க, இது கிச்சன்ல கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் நான் காவேரி ரூம்ல போய் இருக்கட்டுமா? அப்போ ஒண்ணு பண்றேன். நானே இதை எடுத்துட்டு போயிட்டு கிச்சன்ல கொண்டு போய் வச்சிடுறேன். நீ காவேரி கிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை கூப்பிடுறேன். சரிங்க. ஏய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நம்மளோட டிராமா தெளிவா இருக்கணும். ஆனா டிராமான்னு தெரிஞ்சிடக்கூடாது. புரிஞ்சுதா? கனகாவுக்கு இந்த நேரத்துல சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். டிராமாவான் டிராமா. எனக்கு என்னமோ இன்னைக்கு அவ தான் உங்களுக்கு எல்லாம் சூப்பர் டிராமா போட்டு காட்ட போறா. காவேரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சர்வன்ட் சாந்தி வந்துருவா. அவளை என்னன்னு சொல்லி வெளியில அனுப்புறது? அக்கா, அவளுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு முழுக்க வராத, லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். சூப்பர் டி. அசோக், அசோக். பெரியப்பா, இது கூப்பிட்டீங்க? அது ஒண்ணு இல்லடா. அது ஒண்ணும் இல்ல அசோக். காஞ்சிபுரத்துல ஐயனார் இருக்காருல்ல? ஆமா. அவர் வீட்டுல இன்னைக்கு ஒரு விசேஷம். அதுக்கு நாங்க எல்லாருமே போறோம். இன்னைக்குன்னு பார்த்து நம்ம சைட்ல ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அதை நீதான்ப்பா பாத்துக்கணும். நானா? யோசிக்கிற அளவுக்கு பெரிய வேலை ஒண்ணும் இல்லப்பா. அங்க போய் நீ எந்த ஒரு... சாரி பெரியப்பா, இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸ் விசாரணைக்கு வருது. நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போய் ஆகணும். அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். சரி, பரவாயில்ல அசோக். நான் வேற என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். போப்பா, நீ போய் உன் வேலையை பாரு. பெரியப்பா, அப்புறம் ஒரு ரெக்வெஸ்ட். நீங்க எல்லாரும் ஃபங்க்ஷன் போறீங்க, வீட்டில் துர்கா மட்டும் தனியா இருப்பா. ஃபங்க்ஷனுக்கு அவளையும் கூட்டிட்டு போங்களேன் பெரியப்பா. அசோக், துர்காவையா? ஆமாப்பா.
எந்த நேரமும் அவள் வீட்லேயே தான் அடைஞ்சு கிடக்கிறா. நானும் அவளை எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறது இல்லை. அவளும் வந்தா நம்ம சொந்த பந்தங்களெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும்ல. அப்படியா சின்னையா? நானும் போட்டுமா? ஆ சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். துர்கா, என்ன? ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து சாந்தி வேற லீவ் போட்டுட்டா. வீட்ல யாரும் இல்லைன்னா எப்படிமா? வெளியில போயிட்டு வந்து எப்படிமா உடனே சமைக்கிறது? அதனால துர்கா வீட்ல இருந்து சமைக்கட்டும். வேற என்ன விசேஷம் வராமலா போக போகுது? அன்னைக்கு துர்காவை கூட்டிட்டு போலாம். அப்படியா? சரி. கனகா எவ்வளோ நல்ல பொண்ணு. அத்தை அத்தை, நான் வேணா வீட்ல இருந்து சமைக்கிறேன். துர்காவை கூட்டிட்டு போங்க. சத்யா, அத்தை, நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகல? இல்ல அத்தை, இன்னைக்கு லீவு. துர்கா, நீ அவங்க கூட போயிட்டு வா. வீட்ல இருந்து நான் சமைச்சு வைக்கிறேன். ஐயா, வணக்கம் ஐயா. ஐயா, நம்ம லேண்ட் அளந்து இன்னைக்கு பென்சிங் போடுறோம். மேற்பார்வைக்கு நம்ம வீட்டுல யாராவது வந்தா நல்லா இருக்கும். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் குத்த கூற சொன்னா 2 வேலையாயிடும் ஐயா. அதுக்கு தான் நான் அசோக் கிட்ட கேட்டேன். அவனுக்கு ஏதோ ஒரு முக்கியமான கேஸ் இருக்குன்னு சொல்றான். நாங்களும் வேற வெளியில கிளம்பிட்டோம். சைட்டுக்கு யார் அனுப்புறது? சத்யா, மாமா, தேவா எங்க? காலையிலேயே ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு. ஈவினிங் தான் வருவாரு போல இருக்கு. சத்யா, மாமா, நம்ம லேண்டுக்கு நீ போயிட்டு வந்துடுறியா? நானா? அவன் சொல்றதும் சரிதான். ஏன்னா நம்ம சார்புல சைட்ல ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும். நீ என்னமா சொல்ற? மாமா, நான் சமையல் பாத்துக்கிறேன்னு சொன்ன உடனே துர்கா ரொம்ப சந்தோஷப்பட்டா. எதுக்கு அவ ஆசையை கெடுக்கணும்னு பாக்குறேன். அப்படியா? நான் போகல சத்யாக்கா. அவங்களே இத்தனை பேர் இருக்காங்க. நான் வேற போனா கார் டயரு பஞ்சர் ஆயிடும். துர்கா, என்ன சொல்ற நீ? அதுவா சின்னையா? அளவுக்கு அதிகமா ஆளுங்கெல்லாம் கார்ல ஏறுனா டயர்ல காத்து பத்தாம போயிரும்ல, அததான் சொன்னேன். நீ என்ன காமெடி பண்றியா? நீ என்ன அவ்வளவு குண்டாவா இருக்க? நீ கார்ல ஏறினதும் டயர்ல காத்து கம்மியாகிறதுக்கு லூசு பொண்ணு. என்னவோ, நான் வீட்ல இருக்கணும்னு அத்தை ஆசைப்படுறாங்க. துர்கா, அம்மா ஆசைப்படுறாங்களா? இல்ல, நான் இருந்தா வாய்க்கு ருசியா சமைச்சு வைப்பேன்ல, அதுக்கு அத்தை வீட்ல என்ன இருக்க சொல்லிருக்காங்க. சத்யாக்கா, நீங்க போயிட்டு வந்துடுங்க. ஆமா சத்யா, நீ கிளம்பு. அந்த லேண்டோட பத்திரம் ஜெராக்ஸ் காப்பிய நான் உன்கிட்ட கொடுக்கறேன். கையில வச்சுக்கோ. பக்கத்து இடத்துக்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா டாக்குமெண்ட்டை காட்டு. டேய் அர்ஜுன், அப்பா, போயிட்டு அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு வந்து கொடு. சரிப்பா. அப்பா இருங்க, நான் ஃபோன் பண்ணி சரிப்பா. அம்மா, ஐயோ, இவ எதுக்காக இப்ப வரா? இதோ சாந்தி அக்காவே வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, துர்காவை நீங்க கூட்டிட்டு போங்க. கனகாவை வீட்டுல தனியா இருக்க வைக்க எல்லாரும் தலைகீழ தண்ணி குடிக்கிறாங்க. இனி அவளை பாம்ப வேற கொத்த வைக்கணும். அதுக்கு என்ன பாடுபட போறாங்களோ தெரியலையே. ஏண்டி,
ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு தானே லீவ் போட்ட? இப்ப என்ன திடீர்னு வந்து நிக்கிற? இல்லம்மா, இன்னொரு நாளைக்கு போயிடலான்னு வந்துட்டேன். இன்னைக்கு கிளம்புனா உடனே திரும்ப முடியுமான்னு தெரியலம்மா. நாளைக்கு லீவ் போட வேண்டியது வரும். அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். போனா ஒரு 2 நாள் ஆகும். அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதானே? சரி போயிட்டு வா. ஆனா அதுக்கப்புறமா லீவு கேட்க கூடாது, புரிஞ்சுதா? சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. வரேம்மா. போ. பாவம் துர்கா, ராசியே இல்ல. அவளுக்கு ராசி இல்ல. இது வரைக்கும் இவங்கள டார்ச்சர் பண்ண அவ பிளான் பண்ணா. இப்போ இவங்க போட்ட பிளான வச்சே இவங்கள அப்படியே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. ஆக எல்லாரையும் ஆட்டி படைக்கிறத நம்ம வேடிக்கை மட்டும் பாப்போம். இந்த சத்யா. சரி மாமா, நான் கிளம்புறேன். சரி. டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஆனந்த், மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கணும். சரியா? சரிங்க. நீ போ. சரி மாமா, நான் வரேன் துர்கா. பெரியப்பா, நான் அப்படியே கிளம்புறேன். சரி. சரி துர்கா, நாங்க கிளம்புறோம். நீ வீட்டை பாத்துக்கோ. நாங்க வந்ததும் சாப்பிடுற மாதிரி சமைச்சு வச்சிரு. இத பாரு, அப்புறம் மழை வர மாதிரி இருக்கு. மாடியில துணியெல்லாம் காய போட்டிருக்கல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா சமைக்கிற வேலையை பாரு. நல்ல வேலை அத்தை, ஞாபகப்படுத்தினீங்க. நான் இப்பவே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். லா 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 லா. இவளை பார்த்தா சாக போறவ மாதிரியா இருக்கு. எல்லாரையும் சாகடிக்க வந்தவ மாதிரி இருக்கா. இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. இப்பவே நெஞ்சு படபட நடிச்சுக்குது. எல்லாம் மூடி வச்சாச்சுல்ல? டேய், எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? முடியாச்சு மாமா. சலா. மாமா மாமா, எங்க இருங்க இருங்க, இத போட்டுக்கோங்க. ஏய், இப்ப எதுக்கு இதை எடுத்துட்டு வந்த? செருப்பு வெளியே கடந்தா துர்காக்கு சந்தேகம் வராதா? எல்லாரும் போட்டுக்கோங்க. ஐயோ, ரூமுக்குள்ளதால அடைஞ்சு கிடக்குறோம். இத ஒரு மூட்டையில கட்டி மறைச்சு வைக்க வேண்டியதானே? எதுக்கு? துர்கா கண்ணுல பட்டு தொலைக்கிறதுக்கா? எல்லாரும் கால்ல போட்டுக்கோங்க. ஐயோ, அகிலா, வா வா. சரி சரி, வாங்க வாங்க. கதவு மூடுங்க, கதவு மூடுங்க. வாடா வாடா, சீக்கிரமா வந்து ஆன் பண்ணு. செருப்பு கூட ஒழுங்கா போட தெரியாதா? சாரி பெரியவரே. ஆன் பண்ணு, ஆன் பண்ணு. டேய், என்னாச்சுடா? சீக்கிரம் ஆன் பண்ணு. அப்பா, லோட் ஆயிட்டு இருக்குப்பா, கொஞ்சம் பொறுங்க.
அவளா இருக்குமோ? காவேரி நீ போய் யாருன்னு பாரு. நானா? ஏய் உன்ன போய் தொலை. சரி. கதவை திறக்க இவ்வளவு நேரமடி. உள்ள வாங்க. வாடா 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 வந்து உட்காரு வா. உட்காருங்க சித்தப்பா. டேய் ஜனா காரை எங்கடா நிறுத்தின? அண்ணே பின்னாடி தெருவில் கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்திட்டு வந்திருக்கேன். டேய் என்ன ஆச்சுடா? சீக்கிரம் ஆன் அப்பா பண்ணுடா. இந்த கனெக்ட் ஆயிட்டு இருக்குப்பா. 2 minutes பா. அப்பா வர வர. அங்க பாருங்க துக்கம் வர. அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களா? அந்த கேமரா மாத்து. பெருசு பண்ணு. அவ முகம் இவ்வளவு பக்கத்துல தெரியுது. கண்டுபிடிச்சிட்டாளா? அம்மா அங்க நான் ஒரு கேமரா வச்சிருக்கேன். அததான் அவ பாக்குறா. டேய் அவ கேமரா பார்த்துட்டான்னு சொல்றியா? ஐயோ இல்ல சித்தப்பா, அது ஒரு பட்டன் கேமரா. அங்க இருக்கிற முகம் பாக்குற கண்ணாடிக்கு பின்னாடி வச்சிருக்கேன். அவ கண்ணாடியில தான் முகத்தை தான் பாக்குறா. நமக்கு கேமராவை பாக்குற மாதிரியே தெரியும். பாருங்க பாருங்க. ஐயே ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? வீட்ல யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ நம்மள பார்த்து பழி காட்டுற மாதிரி இருக்கே. சரியில்லையே, கண்டுபிடிச்சிருப்பாளா? என்னண்ணா இவ? ஷோ, கேவலமா இருக்கு. பித்து பிடிச்சிருச்சா இவளுக்கு? கேமரா தான் என்ன போய் மிஸ்டர்? கன்ஃபார்மா கேமரா இருக்கிறது கனகாக்கு தெரிஞ்சிருச்சு. அவ வேலைய ஆரம்பிச்சுட்டா. என்னடி இது கர்மம்? பைத்தியக்காரியாடா இவ? ஏய் இவ என்ன லூசாடா? அவளா லூசு? வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாரையும் லூஸ் ஆக்க போறா. அதானே இவள சொன்னா உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓப்பன்ல பேசிட்டோமே. வீணா உஷாரா இரு. சாரி அத்தை. மூடிக்கிட்டு பார். ஆமா போங்க. அப்பாடா ஒரு வழியா அவ போயிட்டாடா. டேய் என்னடா அவ மறுபடியும் வந்துட்டா? கிச்சனுக்கு போறடா, கிச்சனுக்கு போறடா. ஆமா ஆமா ஆமாப்பா. கேமரா ஆன் பண்ணு, ஆன் பண்ணு. கிச்சன் கேமராவை. எங்க போறா இவ? வாசல் பக்கம் தான் போறா. யாராவது வந்திருப்பாங்களா? கதவை யாரா திறந்து விட்டுட்டு வந்தது? யார் பூட்டாம வந்தது? ஐயோ இவதான்
செருப்பெல்லாம் எடுக்க போனால கதவை திறந்து போட்டு வந்துட்டா. என்ன வேணும்? மாமா செருப்பு இல்ல போச்சு. கதவு கூட சாத்தாம போயிட்டாங்க. என்ன அவசரமோ? எப்படியோ அவளே கதவை சாத்திக்கிட்டா. ஏய், கிச்சனுக்கு போறாளான்னு பாருடா. ஐயோ, பாம்பு அவளை கொத்தி அவ உசுரை எடுக்கணும் பார்த்தா எங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு நம்ம உசுரை எடுத்துட்டு இருக்கா. சரி சரி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய், கிச்சனுக்கு போறாடா. ஆன் பண்ணு, ஆன் பண்ணு. அந்த பாட்டில போய் சீக்கிரம் எடுடி. சித்தப்பா, பாட்டில திறக்க கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த வெள்ளைக்காரன் சொன்னதை மறந்துட்டீங்களா? ஒரு இடத்துல வைக்க சொல்றாரு. இது யார கொத்தணுமோ அவங்க வர்றப்போ இதுக்குள்ள இருக்கிற பாம்பு சீர ஆரம்பிச்சிருமா. இது போடுற சத்தத்துல பாட்டில அவங்களையே திறக்க வச்சிடுமா. பாட்டில பாத்துட்டாடா. அதென்ன பாட்டில் அங்க புதுசா இருக்கு? பாக்குறா பாருங்க. எடு எடு. இதென்ன புது பாட்டிலா இருக்கு? அங்க பாருங்க. ஐயோ, எடு. பரமேஸ்வரி தாயி மகமாயி இளங்காளி அம்மா முத்துமாரி அம்மா திருவேற்காட்டு கருமாரி அம்மா சுடுகாட்டு காளி அம்மா நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. ஜக்கம்மா சொல்றா. ஓம் சக்தி மகமாயி. ஏய், அந்த வாசல் கேமரா ஆன் பண்றா. எவன்டா வந்திருப்பான் பரதேசி? பராசக்தி அங்காள பரமேஸ்வரி தாயி மகமாயி இளங்காளி அம்மா முத்துமாரி அம்மா திருவேற்காட்டு கருமாரி அம்மா சுடுகாட்டு காளி அம்மா ஜெய் ஜக்கம்மா. நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. ஜெய் ஜக்கம்மா. நல்ல காலம் குடுகுடுப்புக்கார. நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. தாயே, அருள்வாக்கு சொல்ல வந்தியா? ஆமா தாயே. ச்சே, குடுகுடுப்புக்காரன் இந்த நேரத்துல வந்திருக்கான். யார் வேணா எப்ப வேணா வருவானுங்க. இது ஆவர கதை இல்ல. கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அவ கதை முடிஞ்சிருந்திருக்கும். எங்கிருந்தோ அவளை காப்பாத்த ஒரு சக்தி வந்துருச்சுன. அதுக்குதான் இந்த ஐடியாவை டிராப் பண்ணிடலாமான்னு கேட்டேன். ஆனா நீங்க யாரும் கேட்கலையே. வினோ, சாரி மாமா.
ஆதி பெத்தம்மா தேவியோட அருள் வாக்கு சொல்ல வந்திருக்க. அப்படியா? சொல்லு சொல்லு. சொல்றேன் தாயி, நான் சொல்ல வேண்டியதை சொன்னதும் நீ கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அதுக்கு என்ன? நான் குடுக்கறதை ஏத்துக்க உன்கிட்ட மடி இருக்கா? ஆயிலுக்கும் சேர்த்து வைக்க புத்தி இல்ல தாயி. இன்னைக்கு என் வயிறு நிரம்ப எனக்கு வேண்டியதை கொடு தாயி. வயிறார சாப்பிடுறதுக்கு போதுமானது தரேன். நீ சொல்லு. தலைக்கு மேல உயிர் ஆபத்து. யம வீட்டை சுத்தி வர்ற நேரம் இது. மொத்த தீய சக்தியும் ஒண்ணு சேர்ந்து உக்கிரமா இருக்குது. யமகண்டம் ஏறி நிக்குதுமா. காலால் வர்ற காலம் நெருங்குது. பாம்பாட துருமரணம். ஆபத்துமா ஆபத்து. ஆதி பெத்தம்மா உடைச்சு சொல்றா. ஆபத்துமா ஆபத்து. ஜெய் ஜக்கம்மா. இதெல்லாம் எனக்கா சொல்றீங்க? உள்ளத சொல்றேன் தாயே, உள்ளவங்களுக்கு சொல்றேன். உறிஞ்சா உசுறு பொழைச்சு போகட்டும். ஜாக்கிரதம்மா ஜாக்கிரத. அண்ணே, உள்ளத சொல்றேன், உள்ளவங்களுக்கு சொல்றேன்னு சொல்றானே. இது துர்காவுக்கு சொன்ன மாதிரி இல்லைண்ணே, நமக்கே சொன்ன மாதிரி இருக்குண்ணே. ஏய், அறையும் குறையுமா கேட்டுட்டு ஏதாவது உளராத. இப்ப துர்கா சீக்கிரம் வரணும், அந்த குடுவைய திறக்கணும், மாம்பா அவளை கொத்தணும், அவ சாகணும்டா, சாகணும். கொஞ்சம் இருங்க, நான் வரேன். சரி தாயி. வரா பாரு 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 பாரு. அந்த கேமரா கிச்சன் கேமராவை போடு. ஐயோ, அந்த பாட்டில போய் சீக்கிரம் எடுடி. ஐயோ, பூரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையங்கிற மாதிரி ஜமீன் வீட்டு சொத்து எடுத்து தானம். தூள் பறக்குது. அக்கா, இந்த வீட்டு மருமகங்கிற உரிமையில எடுத்து நீட்டுறா போல. அவளைதான் கொன்னுட்டோமே. என்னது? அப்ப இவ இவதான் அவ. ஷோ ஒண்ணு பாரு. சமயபுரத்து மாரியம்மா, கருமாரியம்மா. இதுல போடு தாயி.
அம்மா உன் கருணையே கருணை, வாழ்வழிக்க வந்த தாயோட கருணை, படிகளுக்கும் நீ என் குறி கேட்டு விலகிக்க. தினமும் வந்து குடுகுடுப்பு அடிச்சு குறி சொல்லிட்டு போங்க. இந்த பக்கம் வரும்போதெல்லாம் வரேன் தாயி, நல்லா இரு. ரொம்ப தேவை. ஏய், யாரடி சொன்ன? ஐயோ அத்தை, குடுகுடுப்புக்காரன் தினமும் வரேன்னு சொல்றான்ல, அத சொன்னேன். நான் வரேன் தாயி. நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. ஜெய் ஜக்கம்மா சொல்றா, நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. சரி, அப்ப மாம்பா எதுவும் பண்ண போறது இல்லையா? வேணா, அவ்வளவுதான் உனக்கு. சாரி மாமா, சாரி. அந்த துர்காவுக்கு இன்னைக்கு சாக போறேன்னு தெரியுமா என்ன? ஒரு வழியா அந்த குடுகுடுப்புக்காரன் போய் தொலைஞ்சான். இவகிட்ட வாங்கின தானத்துக்கு இவள ஓவரா புகழ்ந்துட்டு வேற போறான். இந்நேரம் அவ கதை முடிஞ்சிருக்கணும். அந்த குடுகுடுப்புக்காரன் கெடுத்து விட்டு போயிட்டான். ஜனா, கொஞ்ச நேரம் புலம்பாம இருடா, இங்க நடக்கிறத பாரு. ஆமாண்ணே, அவ வாயில நுர தள்ளி சாவுற நேரம் வந்துருச்சு. அதை பார்த்து நம்ம ரசிக்கணும்ண்ணே. கிச்சன் கேமராவை திரும்ப ஆன் பண்ற மறுபடியும். யமகண்டம் ஏறி நிக்குதுமா. காலால் வர்ற காலம் நெருங்குது. பாம்பாட துருமரணம். தலைக்கு மேல ஆபத்தா? உறிஞ்சா உசுறு முளைச்சு போகட்டும். ஜாக்கிரதம்மா, ஜாக்கிரதை. பாத்துட்டாடா. என்ன இது? ஏமா துர்கா தலைக்கு மேலதான் இருக்கான். அவளை குத்தி தூக்குற நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான். எடு எடு, பாட்டிலை எடுத்து தொலை. எடு, அந்த பாட்டில எடுடி. ஐயோ, எடு 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 எடு. ஐயோ, எப்பா, பாம்பு கிட்ட கொத்து வாங்கி இவ சாகுறாளோ இல்லையோ, இத பார்த்து பிபி ஏறி நான் செத்துருவேன் போல இருக்கு. ஐயோ அக்கா,
அந்த எடு. அந்த குடுவையை எடுத்ததுக்கு அப்புறம் இருக்குடி உனக்கு. எடுடி, எடுத்து தொலை. ஐயோ, என்னடா எடுக்க மாட்டேங்கிறா? எடுடி. சீக்கிரம் எடுடி, நீ உன் சாவ நெருங்கிட்ட. எடு. எடுத்து தொலை. எஸ் எஸ். கனகா எப்படி சீரியஸாவே அந்த குடுவை எடுக்கிறா? அப்ப இன்னைக்கு கனகாவுக்கு சங்குதானா? செத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாப்போம். திறக்கிறா. என்ன திறக்க முடியல. தர தர, சீக்கிரம் தர. என்ன எவ்வளவு பிரச்சனை முடிஞ்சது? துறடி, சீக்கிரம் துற. ஐயோ தெரியேன். உன் முகத்துல அந்த பாம்பு ஒரே போடா போடணும். அடுத்த நிமிஷமே நீ சுருண்டு விழுந்து சாகணும்டி. ஐயோ அக்கா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. இன்னையோட இந்த சனிய ஒழிய போறா. குடுகுடுப்புக்கார மரம், விசில் சத்தம் வருது. இப்ப போன் அடிக்குது. அங்க யாரா போனை வச்சுட்டு வந்தது? எல்லார் போனும் இங்க தானே இருக்கு. அப்பா, என் போன் கூட பாக்கெட் எல்லாம் இருக்கு. அண்ணே, என் போனும் இங்க தானே இருக்கு. ஏய் காவேரி, உன் போன் எங்கடி? அது டேபிள் மேல இருக்கு. அப்ப யாருடா? யாரோட போன் அது? டேய், மாத்ரா மாத்ரா. அப்பா, இந்த ரிங்டோனு அசோக் போன்னு நினைக்கிறேன். அவன் தாப்பா மறந்து வச்சுட்டு போயிருக்கான் போல. அர்ஜுன், பாம்பு வெளியே வருதுடா. என்ன, யார் நம்பர் இது? ஹலோ,
ஹலோ, அவ அங்கதான் நிக்கிறா. போ போ போ, சீக்கிரம் போய் அவளை கொத்து போ. அவதான், அவகிட்ட போ, சீக்கிரமா போ. ஐயோ கூறுகட்ட பாம்பே, போ, அவ பின்னாடி போ, போய் அவளை கொத்து. சோம்பேறி பாம்பே, போ வேகமா. ஐயோ ஐய, என்னங்க ஏதோ புலி வேகத்துல போகும், நீங்க இவ்ளோ மெதுவா போயிட்டு இருக்கு. அது ஒண்ணுமில்லடி, நம்ம வீட்டு தர டைல்ஸ் பாரு, அதுக்கு வழுக்கும் போல இருக்கு, அதான் மெதுவா போகுது, இல்லாட்டி வேகமா போகும். டேய் டேய் ஜனா, இந்த நேரத்துல என்னடா பேசிட்டு இருக்க? சாரிண்ணே. பர்சனல் லோனுக்கா? அப்படின்னா என்னையோட எங்க எல்லாரோட பிரச்சனையும் முடிஞ்சிடணும். ஓ, கொத்து அவளை. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கு. என்னையோட எங்க எல்லாரும் பிரச்சனையும் முடிச்சிரு. அச்சோ, மாடியில வத்தல் காய வச்சிருந்தோமே, மழை வர மாதிரி இருக்கு. ச்சே, இன்னைக்கு என்ன ஒரு வேலையும் பார்க்க முடியல, ஒரே தொந்தரவா இருக்கு. முதல்ல அதை எடுத்துட்டு வந்துருவோம். ஐயோ, இந்த நேரத்துல யாரா இடி இடிக்கணும்? ஐயோ ஷோ, எங்க போறா? டேய் 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 டேய், மாடிப்படி பக்கம் போறடா. வரட்டி போ, வரட்டி போய் கொத்து. ஐயோ வேகமா போய் அவ கதைய முடி. ஐயோ ஸ்லோவா போறியா, வேகமா போ பாம்பே, சீக்கிரம் போய் அவளை கடி. எங்கடா அவ? என்னடா ஒண்ணுமே தெரியல. டேய் என்னடா ஆச்சு? அப்பா, கேமரா வீட்டுக்குள்ளதான்ப்பா வச்சிருக்கேன். மாடிக்காவ போவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்பா, துர்கா மாடிக்கு போவா, பாம்பு அவளை துரத்திட்டு போகணும்னு தெரிஞ்சா நான் மாடியிலேயே ஒரு கேமரா வச்சிருப்பேன்ல. உனக்கே தோண வேணாம். அண்ணே, நீங்க ஒன்னும் பதறாதீங்கண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பு துர்காவை போட்டு தள்ளிரும். மேல போன அவ ஒரே அடியா மேல போயிருவானே, அதுக்கப்புறம் நம்ம அங்க போவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம்ண்ணே. என்னடா என்னடா நடக்குதுங்க? என்னங்க இவ்வளவு நேரம் ஆச்சு, அந்த துர்காவை இன்னும் காணோம், கீழேயும் வரல. அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. ஒருவேளை செத்துருப்பாளோ, அதான் ஆளை காணுமோ? பெரியவரே, அப்படின்னா நாம ஏன் இன்னும் இங்க இருக்கணும்? மேல போய் பாத்துருவோமா? ஆமாங்க, அவ செத்து கிடக்கிறத பார்த்தாதான் என் மனசு ஆறும். அதுவும் சரிதான், வாங்க போலாம். மாமா, மாடிக்கு போன பாம்பு திரும்ப வரவே இல்லையே. அது ஒருவேளை இறங்கி வந்துச்சுன்னா? ஏய், இவ ஒருத்தி ஏதாவது சொல்லி கட்டைய போடுவா. ஆளை கொத்துனதுக்கு அப்புறம் அதுக்கு இங்க என்னடி வேலை? எங்கேயாவது போயிருக்கோம். நீங்க வாங்க, நம்ம எல்லாம் போலாம். வா, இங்கே நின்னுட்டு இருக்க, வா. இன்னைக்கு எப்படியும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், பாப்போம்.
வாங்க. அப்பா இருங்க. என்னடா? இதுக்கும் ஒரு தடவை துர்கான்னு கூட்டி பார்த்துருவோமா? டேய், உசுரோட இருந்தா அவளே வந்திருப்பாடா. இந்நேரம் அவ செத்துருப்பா. ஆமாண்ணே, அவ செத்துருப்பான்னு தான் என் உள் மனசும் சொல்லுது. இல்லப்பா, எனக்கு என்னமோ ஒரு தடவை கூப்பிட்டு பார்த்தலான்னு தோணுது. சரிடா, இங்க இருந்தே ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அகிலா, நீ கூப்பிடு. துர்கா, ஏ துர்கா. ஏ துர்கா. ஆஹா, பெரியவர் சொன்னது சரிதான். அவ செத்துட்டான்னு நினைக்கிறேன். பெரியவரே, நம்ம ஜெயிச்சிட்டோம். டேய், இப்ப போலாம்ல? இப்ப போலாம்ப்பா. வேகமா வாங்க. வீணா மேல ஏறிடு. அர்ஜுன், வாடா. போங்க போங்க. அண்ணே, வாங்க வாங்க. தள்ளு தள்ளு. எங்க அது? அண்ணே அண்ணே அண்ணே, கீழே வருதுண்ணே. பாம்பு, மேலே ஏறுங்க, மேலே ஏறுங்க. அண்ணே, உள்ள போங்க, உள்ள போங்க. சீக்கிரம் உள்ள போங்க. அக்கா அங்கே இருங்க. ஐயோ, என்னங்க மாமா, அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ. துர்கா, துர்கா புடவையை தானே உனக்கு வாசனையா காட்டுன. அவளை கொண்டுட்டு அப்படியே போக வேண்டியது தானே. ஐயோ மாமா என்னங்க இருக்காங்க. ஐயோ, பாம்பு வேற உள்ள போயிடுச்சு. மாமா, என்னங்க? அண்ணே, வாங்கண்ணே, வெளியே வாங்கண்ணே. என்னண்ணா ஆச்சு உங்களுக்கு? அண்ணே, அண்ணே, வெளியே வாங்கண்ணே. டேய், ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுமாடா? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஐயோ இருங்க, அதெல்லாம் வேணாம். மாமா, எதுக்கும் அந்த பிளாக் மாமா டார்க் நைட்டுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க வந்து பிடிக்கட்டும். அவங்க எல்லாம் வர மாட்டாங்கம்மா. ஐயோ, என்னங்க, எப்படியாவது தப்பிச்சு வந்துருங்க. அண்ணா, எப்படியாவது வெளியே வாங்கண்ணே. எங்க அண்ணே, வந்துருங்க. ஏதாவது பேசுங்கண்ணே. என்ன அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அப்பா, வெளியே வாங்கப்பா. என்னங்க, ஏதாவது பேசுங்க.
அர்ஜுன், என்னடா ஆச்சு உங்க அப்பாவுக்கு? அண்ணே வாங்கண்ணே, வெளியே வாங்கண்ணே, தயவு செஞ்சு வாங்கண்ணே. என்னடா உயிரோட வரா? நீங்களாம் எப்போ வந்தீங்க? சீக்கிரமா வந்துட்டீங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா? ஐயோ, அது வந்து ஆமா, நான் கதவை உள்ள தாப்பால் போட்டிருந்தேன். நீங்களா எப்படி வந்தீங்க? எங்க கிட்ட ஒரு சாவி இருந்ததுடி. ஆமா ஆமா இருக்குல்ல. ஓ ஆமா, பெரியய்யா எங்க காணோம்? என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? பெரியய்யா எங்க? அது அவர் ரூமுக்குள்ள ஒரு பாம்பு பூந்துருச்சு. அவர் ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. வீட்டுக்குள்ள எப்படி பாம்பு வரும்? சரி, நான் பாக்குறேன். என்ன? நீ என்ன பண்ண போற? அப்படி என்ன பாம்புன்னு நான் பாக்குறேன். ஏ வத்தலு, இந்தா குடி. ஐயோ, இவ வேற உள்ள போய் டோரை சாத்திட்டாலே. அண்ணனுக்கு என்ன ஆக போதோ? என்னங்க என்னங்க? என்னாச்சுண்ணே? என்னங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல. துர்கா மட்டும் வரலன்னா என் கதையை முடிஞ்சிருக்கும். என்னென்ன சொல்றீங்க? ஆனா என்னைக்கு அவ கதை முடிஞ்சிடும். அப்படியாண்ணே? ஆமாடா. என்ன கொத்த வந்த பாம்பு துர்காவை பார்த்ததோ அவளை பார்த்து சீறிக்கிட்டு போச்சுடா. அந்த நேரத்துல தப்பிச்சு ஓடி வந்து கதவை பூட்டிட்டேன். அண்ணே, உசுருக்கு ஆபத்துன்னும் போது கூட அவளை உள்ள விட்டு கதவை சாத்தனைக்கு பாருங்க. சபாஷ்ண்ணே. அட போங்கடா, அவ துர்காவே இல்ல கனகாடா. செம பெயின். மாடிக்கு போன பாம்ப மந்திரம் போட்டு உங்க பக்கம் திருப்பி ஏவி விட்டாளே. ஏங்க, அந்த பாம்பு இருக்கிற ஆவேசத்துக்கு இந்நேரம் துர்கா காலிலேயே ஒண்ணு போட்டிருக்கோம்ல. உள்ள எந்த சத்தத்தையும் காணோம். இந்நேரம் அவ கதை முடிஞ்சிருக்கும். ஏங்க, உள்ள சத்தத்தையே காணோம். நான் வேணா கூப்பிட்டு பார்க்கவா? கூப்பிடு கூப்பிடு. ஏ துர்கா, துர்கா, என்னாச்சு துர்கா? துர்கா,
அண்ணே அவ சத்தத்தையே காணோண்ணே. துர்கா கதை முடிஞ்சது. சித்தப்பா அவ இப்படி அப்படின்னு ஓடி குதிச்சிருப்பா. அது ஒரே போடா போட்டிருக்கும். ஆமாண்டா. என்ன வீணா ரொம்ப கவலையா இருக்க? ஆமா ஆமா. ஓ, உன்னோட ஃப்ரெண்டு போயிட்டாலேன்னு ஃபீலிங்ல இருக்கியா? அக்கா, அவளோட முகத்தை பாருங்க எப்படி மாறி இருக்குன்னு. இவ்ளோ சைலண்டா இருக்காளே, கனகா திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாளோ? அண்ணே வாயில நுர தள்ளி இந்நேரம் செத்து போயிருப்பால. அண்ணே நான் சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பட்டுமா? இல்ல அமைதியாடுறா. துர்கா செத்து கிடக்கிறத நான் கண்ணால பார்த்துட்டு சொல்றேன்டா. துர்கா 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 துர்காமா, சித்தப்பா கதை முடிஞ்சிருச்சு. அண்ணே நான் போய் பார்க்கறேன். ஐயோ சும்மா இருங்க. வேணாண்ணே, நீங்க வேற. ஏங்க போகாதீங்கண்ணே. வேண்டாங்க. அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே. அப்பா சொன்னா கேளுங்கப்பா. வேணாப்பா. ஐயோ வேண்டாங்க. சொல்லுங்க அண்ணே. சித்தப்பா. இரு அதான பார்த்தேன். கனகாவா கொக்கா இதுங்கெல்லாம் நம்புதா? என் கையில எவ்வளவு சமத்தா இருக்கு பாத்தீங்களா? என்னங்க இவ குழந்தைய கொஞ்சற மாதிரி கொஞ்சிக்கிட்டு பேசுறா. பத்திரமா போ. அண்ணே மாம்பாக்கு இருந்த மரியாதையே போச்சுண்ணே. காரை காணோம். அது கார்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனைமா. அது சரி பண்றதுக்கு மெக்கானிக் வந்து எடுத்துட்டு போயிட்டான். சரி, நீங்களாம் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் ஒல வைக்கிறேன். நமக்கு தான் ஏற்கனவே ஒல வச்சிட்டாளே, இதுக்கு மேல என்ன? புரியலையா? சமைக்கிறேன்னு சொன்னேன். என்னங்க இவ நமக்கே ஒல வைக்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. உன்ன அப்படியே அடிச்சு கொன்னு பாரு. வேண்டாம். அந்த பாம்பை பத்தி அந்த வெள்ளக்காரன் என்னெல்லாம் சொன்னான்? 100 கிலோமீட்டர் வேகத்துல போகும், ட்ரெஸ் வச்சு வாசம் புடிச்சிட்டா அந்த ஆளை
எதிரியா பாக்கணும்னு சொன்னான்லடா அவன். ஒரு குத்துனா 10 பேரை சாகடிக்கிற அளவுக்கு விஷம் இருக்குன்னு சொன்னான். அந்த பாம்பு கடிச்சா அவங்களை காப்பாத்த இந்த உலகத்துல மருந்தே இல்லைன்னு சொன்னான். ஆனா அவ ஏதோ தண்ணி பாம்ப புடிச்சுக்கிட்டு குழந்தைய கொஞ்சம் மாதிரி கொண்டுட்டு போறாடா அவ. 10 லட்சம் ரூபாய் போனது கூட கவலை இல்லடா. ஆனா காரியம் மட்டும் நடந்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? உன்னை என் மகன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்குடா. ஏங்க இது வரைக்கும் நீ ஏதாவது உருப்படியா பண்ணிருக்கியாடா? என் கண்ணு முன்னாடி நிக்காத. போடா போடா போடா. அப்பா நான் என்னப்பா பண்ணுவேன்? நீங்க மாம்பா பத்தி நெட்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் அது குறி வச்சா யாரையுமே கொத்தாம விட்டதே கிடையாது. வெள்ளக்காரன் அவ்வளவு கான்பிடண்டா சொன்னான்ப்பா. பல கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்றவங்க நம்மளால ஏமாத்த மாட்டாங்கப்பா. காலன் சாமியவே ஆட்டி படைச்சவ அவளுக்கு இந்த பாம்பெல்லாம் ஏமாத்தறப்பா. அவகிட்ட என்னமோ மர்மம் இருக்குப்பா. மர்மம் இருக்கு? என்னடா மர்மம்? காரியம் நடக்காததுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவியானே? ஏய், உன்னை நம்பி இவ்வளவு பெரிய காரியத்துல இறங்கணும் பாரு. என்ன செருப்பால் அடிச்சுக்கணும்டா. ஏய், நம்ம அத்தனை பெரிய ஆளற விட்டு அந்த பாம்பை அவ லாவகமா அப்படி புடிச்சிட்டு போறாடா அவ. எனக்கு அப்படியே அசிங்கமா இருக்குடா. அசிங்கமா இருக்கு. அண்ணே, ஏய், எதுக்குடா குறுக்க வர? எதுவும் பேசாதடா. அண்ணே, முதல்ல நீங்க பேசாம இருங்க. எதுக்கு இப்ப கத்துறீங்க? ஏய், வேற என்னடா பண்ண சொல்ற? அண்ணே, அர்ஜுன் என்னன்னா பண்ணுவான்? நல்லது நடக்குன்னு ஒரு முயற்சி எடுத்தான். ஆனா அந்த துர்கா ஜெகஜால கில்லாடியா இருக்கா. விசுக்கு மாதிரி இருந்துகிட்டு நமக்கே அவ வித்த காட்டுறா. விடுன, அவளை தீர்த்து கட்ட இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமையா போயிடும். என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். போதும் சாமி, போதும். நீங்க யாரும் எனக்கு ஐடியா கொடுக்க வேண்டாம். என்ன பண்ணணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் கிளம்புங்க. என்ன தனியா விடுங்க. எல்லாரும் கிளம்புங்க. வாங்க. இவ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிறா? என்ன பண்றா இவ?
மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே. ஐயோ அடி பாவி.